ஒரு அழகான தலைநகரம். அங்கு எங்கு பார்த்தாலும் மாட மாளிகையும் கோபுரமும் நிறைந்திருந்தது. அந்த நகரத்தை சுதர்சன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு குறை இருந்தது. திருமணமாகி வெகு நாட்களாகியும் பிள்ளை இல்லா பெருங்குறையே. அதனால் தான தர்மங்கள் செய்தான். வறியோர்க்கு வாரி வழங்கினான். அவன் சற்று அடக்கமாக செய்திருக்கலாம். பிறர் மெச்சுதலை விரும்பினான். அதனால் சற்று ஆடம்பரமாக செய்தான். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக 3 குழந்தைகள் பிறந்தது. நாளொரும் மேனியும் பொழுதொரும் வண்ணமுமாக அழகாக வளர்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் வயதிற்கேற்ப புத்தி வளரவில்லையே. மூவரும் வடிகட்டின முட்டாள்கள். கல்வி கற்பதில் சிறிதும் அக்கறையோ ஆர்வமோ இல்லாதவர்கள். அம்மன்னனுக்கு பிறகு அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டிய இவர்கள் இப்படி மடையர்களாகவும் மூடர்களாகவும் இருந்தால் அந்நாட்டை எப்படி ஆள முடியும்? அப்படியே ஆண்டு வந்தாலும் சீக்கிரத்தில் எதிரிகளுக்கு அவ்வரசு இரையாகிவிடுமே. இதனால் கவலையுற்ற அரசன் ஆழ்ந்த பெருமூச்சு கொண்டிருந்தான். தன் புதல்வர்களை கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக எவ்வாறு செய்வது என்பதை பற்றி சிந்தித்தான். இதற்கு ஏதேனும் பரிகாரம் தேட வேண்டுமே என்றெண்ணி அங்கு கூடியிருந்த பெரியோர்களை பார்த்து பேசினான் மன்னன். புத்தியற்ற குழந்தைகளை பெற்றவனுக்கு வாழ்க்கை முழுவதுமே கவலையும் வேதனையும் தான். ஒன்று சொந்த புத்தி இருக்க வேண்டும், அல்லது சொல்கிற நல்ல புத்தியாவது கேட்க வேண்டும். இரண்டுமே இல்லை என்றால் எப்படி? இப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கேற்ப அவர்களுக்கு நீதி சாஸ்திர உபதேசம் செய்து அவர்களை நன்கு திருத்தி ஏதோ புத்திசாலி புனர்ஜென்மம் எடுத்தாற்போல் ஆக்க வேண்டும். அதற்கேற்ப வல்லுனர் முன்வந்தால் அவரிடம் என் பிள்ளைகளை ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் என்றான். அப்படி செய்வதற்கு தகுந்த ஆள் வேண்டுமே நமக்கு, அதை தெரியுங்கள் என்றான் மன்னன். மன்னவா, நம் ஊரில் சோமசன்மா என்ற பெரியவர் உள்ளார். அவர் பல்வேறு கலைகளை கற்ற மேதை. பிறருக்கு கல்வி கற்பதிலும் பெரிய நிபுணர். அவரை தருவித்து நம் இளவரசர்கள் கல்வி பயில ஏற்பாடு செய்யுங்கள். வெகு சீக்கிரத்தில் அறிவு விளக்கம் பெற்று மேன்மை அடைவர். உங்கள் கவலையும் ஓடியே போய்விடும் என்று சொன்னார் மந்திரி. உடனே சோமசன்மாவை அழைத்து வர ஆள் அனுப்பினார் மன்னன். சோமசன்மா வந்ததும் அவரிடம் தன்னுடைய 3 புதல்வர்களை ஒப்படைத்தார். இவர்களை அறிவிலும் திறமையிலும் வல்லவர்களாக நீர் செய்ய வேண்டும். அவர்கள் எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆள போகிறவர்கள், நினைவிருக்கட்டும் என்றார் அரசர். அந்த 3 குமாரர்களையும் தன் இல்லத்துக்கு அழைத்து சென்றார் சோமசன்மா. அவர்களை சோமசன்மா கால்நடையாக நடத்தியே ஆங்காங்கு அழைத்து சென்றார். ஒரு செழித்த மரத்தின் நிழலில் அவர்களை அமர செய்தார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு நீண்ட கதை சொல்ல போகிறேன் என்றார். அதற்கு பஞ்சதந்திர கதை என்று பெயர் என்று கூறி கதையை சொல்ல தொடங்கினார்.